ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு anithajaganskitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க எக்லெஸ் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி பாவ் பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாவ் பிரெட் செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஒரு ஈஸ்ட் மிக்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப்பு வார்ம் மில்க் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட 1/4 கப்பு வார்ம் வாட்டர் ரெண்டுமே சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் இதோட சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் கொஞ்சம் நல்லா டிசால்வ் ஆன பிறகு 2/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஈஸ்ட் மிக்ஸ் நல்லா ஃப்ராத்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த சுகர் என்ன ஆகும், ஈஸ்டோட மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த ஈஸ்ட் நல்லா ஈஸ்ட்டாக இருக்கும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ராத்தியாக இந்த மாதிரி வரலை அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸ்ட்டை மாற்றி ஆகணும். அப்போ தான் அந்த பன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ராத்தியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது நல்ல ஈஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போது ஒரு பவுலில் 3 கப்பு நல்ல சலிச்ச பிளெயின் ஃப்ளார் நாங்கள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிளெயின் ஃப்ளார் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மைதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நடுவில் ஒரு வெல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஈஸ்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, நல்லா ஃப்ராத்தியான அந்த ஈஸ்ட் மிக்ஸை இதோடு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த பாவ் பன் நம்ம பாவ் பாஜிக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம பர்கர் பன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் வெஜிடபிள் பேட்டிஸ் அப்படி இல்லைனாக்கா சிக்கன் பேட்டிஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு அந்த பாவ் பன்னை ஹாஃபாக கட் பண்ணி நடுவில் வச்சு சாஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட எனக்கு கொடுத்து விடலாம். மெயின் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த ரெசிபி அளவு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா செம்ம சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான பன்னு நமக்கு கிடைக்கும். இப்போது இது நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா அந்த டோ சாஃப்ட் டோ வர மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நம்ம அந்த மாவோட நல்லா ஒன்றும் பிசைய போகிறோம். நல்லா நம்ம நீட் பண்ண தான் அந்த ஈஸ்ட் அந்த மாவோட சேர்ந்து நல்லா அந்த ரைஸ் பண்ண உதவும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பட்டர் சேர்த்துட்டு பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது நல்லா வழுக்கி போயிடும். பட் நம்ம நல்லா நீட் பண்ண அந்த மாவு பட்டரோடெல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டே வந்த பிறகு இந்த மாதிரி டோ வருங்க உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம அந்த ஃபிங்கர் உள்ளே வச்சா நல்லா அப்படியே மேலே வந்துடும், பவுன்ஸ் ஆகி அந்த மாதிரி வரணுங்க. வந்துட்ட பிறகு நம்ம ஆயில் மேலே தடவிட்டு நீங்கள் மேலே கிளிங் ஃபிலிம் அப்படி இல்லைனாக்கா தட்டு போட்டு மூடிட்டு ஒரு வார்மான பிளேஸில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க. அது நல்லா சூப்பராக ரைஸ் ஆகி வரணும். இப்போ 1 hour கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இந்த டோ பாருங்க நல்லா டபுளாக ரைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் இருக்க ஏர் எல்லாமே நம்ம நல்லா நாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த டோவை இன்னும் ஒரு 1 minute நல்லா நம்ம பிசைய போகிறோம். இப்போ இந்த மாவு நல்லா 1 minute பிசைஞ்சிட்ட பிறகு நான் ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிக்க போகிறேங்க. இந்த 3 cups மாவுக்கு கரெக்டாக ஒரு 8 பன்ஸ் போல் வருங்க.
இப்போ நம்ம ஒவ்வொரு பாலாக எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி மாவெல்லாம் கீழே வந்து நல்லா டக்கின் பண்ணணுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா மேலே நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நல்லா பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச அந்த பாலை அது மேலே வச்சுருங்க. இப்போது நம்ம எல்லா பால்ஸும் இதே மாதிரி நல்ல மேலே ஸ்மூத் சர்ஃபேஸ் வர மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து அந்த எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு இதையும் ஒரு 1 hour நீங்கள் நல்லா ரைஸ் பண்ண விடணுங்க. ஸோ வார்மான பிளேஸில் நீங்கள் வச்சுடுங்க. நான் வந்து டோ கட் பண்ணும்போது 8 பீசஸாக கட் பண்ணேன். ஸோ இந்த பேக்கிங் டிஷ்ஷில் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக இப்போ நான் 9 போர்ஷன்ஸாக அந்த டோவை டிவைட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதை வந்து ப்ரூவ் பண்ண வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 1 hour கழித்து பார்த்த பிறகு அந்த பால்ஸ் எல்லாமே நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்ல சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுங்க. இந்த டோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் பேக் ஆகி வரும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன பவுலில் பால் அப்புறமா சர்க்கரை ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட்ரி ப்ரஷ் எடுத்து மேலே அந்த பாவ் பிரெட் மேலே நீங்கள் வந்து தடவிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னாக்க அந்த பாவ் வந்து நல்லா பேக் ஆகி வரும்போது மேலே வந்து அந்த ஷைனியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோல்டன் ப்ரௌன் டெக்ஸ்சர் வரும் நமக்கு. அதுக்காக தான் இது பண்ணுறோம். சில பேர் வந்து எக் வாஷும் பண்ணுவாங்க. நம்ம இது வந்து எக்லெஸ் பாவ் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மில்க் மிக்சரை தடவுறோம். இப்போ ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம 15 minutes இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பாவு வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துட்டு இருக்குல்ல. 15 minutes கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க பாவ் வந்து நமக்கு நல்லா பேக் ஆகி வந்திருக்குங்க. ஸோ அந்த பேக்கிங் டிஷ்லேயே ஒரு 10 minutes அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. விட்டுட்டு அந்த சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பட்டர் இருக்கு இல்லையா, அந்த மெல்டட் பட்டரை மேலே தடவினோம் அப்படின்னாக்க அந்த சர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஷைனியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பட்டர் தடவுறோம். ஸோ கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நீங்கள் தடவி வச்சுடுங்க. இப்போ 10 minutes கழிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கூலிங் ரேக்கில் அந்த பாவ் எல்லாமே எடுத்துட்டு இதில் வந்து ஆற விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக பவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, எந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பாவ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த பேக்கிங் ட்ரேலேயே அப்படியே விட்டுட்டுங்க அப்படின்னாக்க என்ன ஆகும், அந்த சூடில் அந்த ஸ்வெட் ஆகி அந்த பாட்டம் எல்லாமே சாகி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம எடுத்து இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்க அது நல்லா ஆறிவிட்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், பாவ் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிரெட்டு நல்லாவே ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த பாஜி வச்சு சாப்பிடும்போது. அடுத்த வீடியோவில் இந்த பாவ் பன்னு வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு பாவ் பாஜி வந்து ரெசிபி நான் வந்து போடுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.